தாக்ஷாயணிய வச்சு நம்ம ரேவதியோட கதையையே முடிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இந்த எஸ்எஸ்கே அதாவது இத்தன நாளா அவரு சொன்னது எல்லாமே பொய்யி. அவரு 6 மாசத்துல சாகப் போறாரு அப்படின்றதுலருந்து எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம ரேவதி இப்போ தெரிஞ்சுக்க போறாங்க. அதாவது கடைசி நேரத்துல தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதாவது தாக்ஷாயணிய வச்சு எந்த அளவுக்கு வேலைய கச்சிதமா முடிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. கடைசியில ரேவதிய வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட மகன் யாரு அப்படின்ற மிகப்பெரிய உண்மைய சொல்லிட்டாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா எஸ்எஸ்கே தன்னோட சுயரூபத்த காட்டுறது மட்டும் இல்லாம, ரேவதியையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னாப் பண்ணிடுறாங்க. "உன் வாயால உன்னோட மகன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவ" அப்படின்னு சொல்லிட்டு தான் இத்தன நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது நீ இப்போ உண்மைய சொல்லிட்ட. கௌதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உன் வயித்துல வளர்ந்த மகன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்போ உன்ன அனுப்பி வைக்கிறேன். அடுத்ததா உன் மகன் கௌதம் 2 பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, பரலோகத்துக்கு அனுப்பி வைக்க போறேன் அப்படின்ற மாரி சொல்லி இப்போ எஸ்எஸ்கே வந்து இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கான். ஆனா தாக்ஷாயணிக்கு உண்மையிலேயே விஷயம் என்ன அப்படின்றதே தெரியாது. ஆனா கடைசியில தாக்ஷாயணி வந்து இப்ப நீ என் புருஷன அடைய பார்க்கிறியா? இந்த சொத்து எல்லாத்தையுமே அடைய பார்க்கிறியா? அப்படி இப்படின்ற மாரி சொல்லி, நம்ம ரேவதிய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தாக்ஷாயணி கொல்றதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது ரேவதி என்னதான் ஆதாரத்தோட, அதாவது தங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த எஸ்எஸ்கே, ரேவதி 2 பேரோட ஃபோட்டோவையும் காட்டுனாலுமே கூட, இப்போ ரேவதி நம்புற மாரியே இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு அதாவது இந்த தாக்ஷாயணி வந்து நம்புற மாரியே இல்ல. இந்த தாக்ஷாயணிய அந்த அளவுக்கு எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்தி வச்சிருக்காங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா உண்மைய சொல்லிட்டா என்ன பண்றது? அதாவது ஏற்கனவே பூச்சாண்டி காட்டிட்டு இருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா தாக்ஷாயணி கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லப் போறேன் அப்படின்ற மாரி ரேவதி. அந்த ஒரு காரணத்தினால தான் இவ்ளோ சீக்கிரம் நம்ம கௌதம கண்டுபிடிச்சு கொல்லணும் அப்படின்ற மாரி நினைக்கிறாங்க. அதாவது ரேவதியோட மகன் யாரு அப்படின்றது. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரேவதிய வந்து பார்த்தீங்கன்னா, தனியா மீட் பண்ணி பேசின தாக்ஷாயணி நெறைய விஷயங்கள சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, "நீ என் புருஷன கல்யாணம் பண்ணிக்கோ. எஸ்எஸ்கேவ கல்யாணம் பண்ணிக்கோ. நீ ஊரறிய, உலகறிய கல்யாணம் பண்ணிக்கணும்." அப்படி இப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து தான் கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே வந்து திருந்திட்டாரு அப்படின்ற மாரி சொல்லி நம்மளோட மகன் வேற யாரும் கிடையாது. இங்க இத்தன வருஷமா கௌதம அழிக்கிறதுக்காக அதாவது ஒருத்தன அழிக்கிறதுக்காக போராடிட்டு இருந்தீங்கல்ல, பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எதிரியா நினைச்சுட்டு இருந்த கௌதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மகன் அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, எஸ்எஸ்கேவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிடுது. என்ன சொல்ற ரேவதி? இத்தன நாளா என் புள்ளையே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொல்றதுக்காக அவ்ளோ பாடுபட்டுட்டு இருந்தேனா? என் புள்ளையே வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிரியா நினைச்சேனா? அப்படி இப்படின்ற மாரி எஸ்எஸ்கே வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே ரேவதியோட மனசு வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ந்து போச்சு. ஏன்னா எஸ்எஸ்கே திருந்திட்டாரு. தன்னோட மகனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்க போறாரு அப்படின்ற மாரி சொல்லி, ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்களோட சுயரூபத்தையே காட்ட ஆரம்பிச்சுறாங்க. "என்ன ரேவதி இந்த விஷயத்த எல்லாத்தையுமே அதாவது நான் சொன்னது எல்லாத்தையுமே அப்படியே நம்பிட்டியா? அதுவும் இல்லாம நான் உன்னோட மகன் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்ளோ பெரிய டிராமாவ போட்டேன். ஆனா நீ இப்படி வசமா மாட்டுவ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்ல. அவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா வசமா மாட்டிக்கிட்டு, இப்போ உன் புள்ள யாரு அப்படின்றத சொல்லிட்ட. அதாவது தெரிஞ்சோ தெரியாமயோ இத்தன நாளா இந்த கௌதம அழிக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருந்தேன். அது பிசினஸ் விஷயத்துல. ஆனா உண்மையிலேயே உன்னோட மகன் சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா உடனடியா கௌதம கொல்லணும்னு நெனைக்கிறேன். இப்போ இங்க உன்னோட கதைய நான் முதல்ல முடிக்கிறேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லி எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம ரேவதிய கடத்தி வச்சிருக்காங்க. உண்மையிலேயே அடுத்ததா நம்ம கௌதம் வந்து மாஸ் என்ட்ரி குடுத்து எஸ்எஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய குடுக்கணும். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.